15/6/2026 இன்று திருச்செந்தூர் முருகன் கோவில் முதியோர் தரிசன வரிசையில் அதிகாலை 5:45க்கு 2 நபர்கள் இடையில சேர்க்குறாங்க. முதியோர் தரிசன வரிசையில் முதியோர் லைனில் வராங்க பின்னாடி ஓடி. அதில் இடையில ஒரு முதியோருக்கு ஒரு ஆள் அப்படி சொல்லி இடையில அந்த நபர்களை பூக்குறாங்க. அந்த இதுதான் அதில் 2 பேர் நின்று போகிறாங்க. இந்து அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்களே பொது தரிசனத்தில் மணிக்கணக்கில் காத்திருந்து போகிறாங்க. ஆனால் இங்கே புரியவங்களுக்கு சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அப்படி இந்த வரிசையில் விடுறாங்க. இதனால் பொது தரிசன வரிசை அதிகமாக பாதிக்கப்படுது. இதை நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது 5:45க்கு முதியோர் வரிசையில் முதியோர் அல்லாத நபர். இன்றைக்கி பொது தரிசனத்தில் போயிருந்தேன். காலைல 6 மணிக்கு போனேன். 8:45க்கு காலைல 6 மணிக்கு போனேன். 8:45க்கு வெளியே வந்தாச்சு. அதே மாதிரி 2.25 மணி நேரம் ஆயிருக்கு பொது தரிசனம். அதே மாதிரி 100 தரிசனம் 1.25 மணி நேரம் ஆயிருக்கு. முதியோர் தரிசனத்தில் வர ஒரு சில நபர்களை மூலஸ்தானத்தில் 100 லைனுக்கு மாற்றி கூப்பிட்டு போகிறாங்க. ஏன்னா சாமி பக்கத்தில் கூப்பிட்டு போகிற மாதிரி அந்த மாதிரி கூப்பிட்டு போகிறாங்க. மூலஸ்தானத்தில் 3 பேர் 5 பேர் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மட்டும் திறந்து உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. இது மற்ற பின்னால் வர பக்தர்களும் உள்ளே போகணும்னு நினச்சாலும் அதை தடுக்கிறாங்க. இது பக்தர்களுக்கு ஒரு சிறிய மனக்கசப்பாக இருக்குது. கோயில் நிர்வாகத்துக்கு இதை 15/6/2026 இன்று திருச்செந்தூர் முருகன் கோவில் முதியோர் தரிசன வரிசையில் அதிகாலை 5:45க்கு 2 நபர்கள் இடையில சேர்க்குறாங்க. முதியோர் தரிசன வரிசையில் முதியோர் லைனில் வராங்க பின்னாடி ஓடி. அதில் இடையில ஒரு முதியோருக்கு ஒரு ஆள் அப்படி சொல்லி இடையில அந்த நபர்களை பூக்குறாங்க. அந்த இதுதான் அதில் 2 பேர் நின்று போகிறாங்க. இந்து அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்களே பொது தரிசனத்தில் மணிக்கணக்கில் காத்திருந்து போகிறாங்க. ஆனால் இங்கே புரியவங்களுக்கு சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அப்படி இந்த வரிசையில் விடுறாங்க. இதனால் பொது தரிசன வரிசை அதிகமாக பாதிக்கப்படுது. இதை நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது 5:45க்கு முதியோர் வரிசையில் முதியோர் அல்லாத நபர். இன்றைக்கி பொது தரிசனத்தில் போயிருந்தேன். காலைல 6 மணிக்கு போனேன். 8:45க்கு வெளியே வந்தாச்சு. அதே மாதிரி 2.25 மணி நேரம் ஆயிருக்கு பொது தரிசனம். அதே மாதிரி 100 தரிசனம் 1.25 மணி நேரம் ஆயிருக்கு. முதியோர் தரிசனத்தில் வர ஒரு சில நபர்களை மூலஸ்தானத்தில் 100 லைனுக்கு மாற்றி கூப்பிட்டு போகிறாங்க. ஏன்னா சாமி பக்கத்தில் கூப்பிட்டு போகிற மாதிரி அந்த மாதிரி கூப்பிட்டு போகிறாங்க. மூலஸ்தானத்தில் 3 பேர் 5 பேர் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மட்டும் திறந்து உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. இது மற்ற பின்னால் வர பக்தர்களும் உள்ளே போகணும்னு நினச்சாலும் அதை தடுக்கிறாங்க. இது பக்தர்களுக்கு ஒரு சிறிய மனக்கசப்பாக இருக்குது. கோயில் நிர்வாகத்துக்கு இதை